ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மேஷ லக்ன அன்பர்களுக்கு 10 நாட்களுக்கான தினப்பலன் ஏப்ரல் 28 முதல் 10 நாட்களுக்கு சொல்லப்படுகிறது. முதல் நாளான ஏப்ரல் 28 திங்கட்கிழமை, பரணி நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ இன்றைக்கி சுக்கிரன் எங்கே இருக்காரோ அந்த பலனை தர்றாரு. சுக்கிரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், மீன ராசியில் 12ஆம் இடத்துல. அதனால் இன்றைக்கி நமக்கு அலைச்சல் அல்லது பிரயாணம் அல்லது ஆன் டியூட்டி அல்லது நமக்கு அதிகபட்சமான வேலைப்பளு அதிகமாக இருக்கிறது. அதனால் கொஞ்சம் ஒர்க்லோடுனால டயர்டாகிறது இருக்கும். சுப விரயங்கள் இருக்குது. கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும். ஆனால் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து நல்ல விஷயமாக நடக்கும். ஏப்ரல் 29 செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். இந்த சூரியன் நமக்கு பூர்வ புண்ணிய கிரகம். நம்முடைய லக்னத்தில் அந்த சூரியனுடைய நட்சத்திரம் இருக்குது. 2ஆம் இடமான ரிஷபராசியிலும் இருக்குது. இப்போ சூரியன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பலன் தர்றார். திருமண காரியங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல், தொழில் சார்ந்த அமைப்பு, ஆபரணங்கள் சேர்க்கை, ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்கிறது, இது மாதிரி ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன், இது மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதாவது சுப காரியங்களுக்கும் நல்லாயிருக்கும், வேலைக்கும் நல்லாயிருக்கும். கான்ட்ராக்டு, சர்வீஸ் ஓரியன்டான ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள். மறுநாள் ஏப்ரல் 30ஆம் தேதி புதன்கிழமை, ரோகிணி நட்சத்திரம். முதல் நாள் மாலையிலேயே 6:46 ரோகிணி தொடங்கிறது. இந்த புதன்கிழமை அன்னைக்கு மாலை 4:17 வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம். சந்திரன் சந்திரனாகவே பலன் தர்றார். அதனால் இன்றைக்கி வீட்டு வாடகை, இடம் சார்ந்த வருமானம் அல்லது கன்ஸ்ட்ரக்ஷனில், பில்டிங் லைனில் இருக்கவங்க, விவசாயத்தில் இருக்கவங்க, ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கவங்க, உணவு தொழில் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய நல்ல நாள். பேச்சினால் ஒரு நல்ல காரியங்களெல்லாம் நடக்கும். நல்ல வருமானமும் நல்லாயிருக்கும். பணம் சேமிப்பாகும். அனைத்து விதமான தொழில்களுக்கும் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாலையில் 4:17 மிருகசிரீஷ நட்சத்திரம் தொடங்கிறது. ரிஷபராசியில் சந்திரன் செவ்வாய் போல் பலன் தர்றார். இப்போ செவ்வாய் நமக்கு 4ஆம் இடத்துல சனி நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இப்போ 4ஆம் இடமும் 12ஆம் இடமும் இன்றைக்கி வேலை செய்யும். இந்த 4ஆம் இடங்கிறது என்ன? வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது, உற்பத்தி சார்ந்த தொழில்கள், மற்றும் இப்போ படிக்கிறவங்களாக இருந்தால் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட படிப்புகள், வெளிநாடு தொடர்புடைய ஒரு வேலை வாய்ப்புகள், இதுக்கெல்லாம் பயன் தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்றைக்கி பொருள் பற்றாக இயங்கக்கூடிய நாள். அதாவது தொழில், வேலை, பொருளாதாரம் இது சார்ந்து நல்லதெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல நாள். உறவுகள் வகையில் பார்த்திங்கன்னா குழந்தை சம்மந்தப்பட்ட இதில் கொஞ்சம் மைனஸாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடம் வேலை செய்யும்போது புத்திரஸ்தானுக்கும் கொஞ்சம் வீக்காக இருக்கும். அதே மாதிரி 4ஆம் இடமும் புத்திரஸ்தானத்துக்கும் கொஞ்சம் வீக்காக இருக்கும். அதனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அவங்களால மனசங்கடப்படுறதுக்கு வழி இல்லாமல் கொஞ்சம் நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மே 1ஆம் தேதி வியாழக்கிழமை, இந்த மிருகசிரீஷ நட்சத்திரம் மதியம் 2:20 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் திருவாதிரை நட்சத்திரம். இது ராகுவனுடைய நட்சத்திரம். 3ஆம் இடத்துல சந்திரன் ராகுவை போல் செயல்படுறாரு. ராகு குரு நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நமக்கு வருமானம் உண்டு. ஒரு கொடுத்த பணம் வர்றது, மூலதனம் போட்டு அதனால் பணம் பெனிஃபிட் ஆகிறது, இதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. உழைப்பு சார்ந்த வகையில் வேலையிலையும் நல்லா இருக்குது. இன்றைக்கி நமக்கு ஒரு மதிப்பு கௌரவமாக இருக்கலாம். அதாவது மே 1ஆம் தேதி நம்ம விடுமுறை நாளாக இருந்தாலும் கூட அந்த மதியத்துக்கு மேலே அந்த ராகுவானவர் எப்படி 3ஆம் இடத்துல சந்திரன் அப்படின்னா ஒரு சிறு பிரயாணமாவது போயிட்டு வரலாம், அல்லது ஒரு இடத்துல
ஒரு இடத்துல போய் தங்கிட்டு வரலாம். இந்த மாதிரி விஷயங்களும் இங்கே நடக்கும். மே 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணி 3 நிமிடம் வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம். அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரம், குருவினுடைய நட்சத்திரம். இப்போ நமக்கு 2ஆம் வீட்டில் குரு இருக்கார். குரு செவ்வாய் போல் பலன் தர்றாரு. செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ இன்றைக்கி எல்லா தொழிலும் நல்லாயிருக்கும், வருமானம் நல்லாயிருக்கும். வாகனம், இடம், கட்டடம், உற்பத்தி சார்ந்த பொருட்கள், ட்ரேடிங் இதெல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. இதில் நமக்கு குருவினுடைய அமைப்புங்கிறதுனால இப்போ குரு நமக்கு பாக்யாதிபதி. அதனால் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பெனிஃபிட்ஸு யாராவது இன்வால்வ் ஆகி கேட்குறவங்களுக்கு கிடைக்கும். மே 3ஆம் தேதி சனிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் முடிவுக்கு வர்றது நண்பகல் 12 மணி 33 நிமிடத்திற்கு பூச நட்சத்திரம் தொடங்குது. 4ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். சனியை போல் பலன் தர்றாரு. சனி நட்சத்திரத்திலே வந்துடுறாரு இல்லையா? அதனால் நமக்கு 12ஆம் இடமும் 4ஆம் இடமும் ஒரு கனெக்ஷன் ஆகும். தொழிலுக்கு நல்லா தான் இருக்கும், மூலதனத்துக்கும் நல்லாயிருக்கும். மெயினாக கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமான பொருட்கள் இது மாதிரியான அமைப்புகள் நல்லாயிருக்கும். மறுநாள் மே 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் நண்பகல் 12:53க்கு ஆயில்யம் நட்சத்திரம், அதாவது புதனுடைய நட்சத்திரம். புதன் நட்சத்திரத்துக்கே வந்துடுறாரு. அதனால் இன்றைக்கி நமக்கு ஒரு இடமாற்றம், ஒரு சிறு பிரயாணங்கள், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, இடம் விற்கிறது, இதுக்கான நல்லாயிருக்கும். அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளுக்காக பிரயாணம் போக வேண்டி இருக்கும். ஐடி லைனில் இருக்கவங்களுக்கு ப்ராஜெக்ட் சார்ந்த வேறு வேலைக்கு ப்ராஜெக்ட் மாறுறதெல்லாம் நல்லாயிருக்கும். மே 5ஆம் தேதி திங்கட்கிழமை ஆயில்ய நட்சத்திரம் உங்களுக்கு மதியம் 2 மணிக்கு முடிவுக்கு மக நட்சத்திரம் தொடங்குது. மகம் என்பது கேதுனுடைய நட்சத்திரம். இப்போ கேது பகவான் நமக்கு 6ஆம் வீட்டில் இருக்கார். சூரியனாக இயங்கிகிட்ருக்காரு, குருவாக இயங்கிகிட்ருக்காரு. இப்போ சூரியன் லக்னத்திலேயே இருக்கிறதுனால நமக்கு வேலையில் ஒரு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். வேலையினால் நமக்கு அங்கீகாரம் நல்லாயிருக்கும். அதே போல் பணவரவு, தொழில் பலம் இதெல்லாம் மிகுதியாக காணப்படும். கேதுவை பொறுத்த வரைக்கும் நம்ம லக்னத்தில் உள்ள புள்ளி தான். ஆனால் அது சூரியனை போல் செயல்படுது அப்படின்னு எடுக்கும் பொழுது, 6ஆம் வீட்டிலேருந்து செயல்படுது அப்படின்னு எடுக்கும் பொழுது நமக்கு ஒரு வில் பவர் இன்க்ரீஸ் ஆகும். சூரியன் தான் நமக்கு ஆத்ம காரகன். அந்த வில் பவர்னால் நமக்கு சில புதிய திட்டங்கள் செயல்படும். அதன் மூலமாக நமக்கு தொழில் பலம் கைகூடும். மே 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பூர நட்சத்திரம் மதியம் 3 மணி 51 நிமிடத்திற்கு தொடங்குகிறது. இது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் சனி சாரம் வாங்குறாரு, சனியும் சனி சாரம் வாங்குறாரு. இந்த 2 பேரும் மீனராசியில் சேர்க்கை பலனை தர்றாங்க. அப்போ இந்த சுக்கிரன் நமக்கு 12ஆம் இடத்துல சனியாகவும் கலந்து செயல்படுறதுனால, இப்போ 12 அப்படின்னா நம்ம மூலதனம் பண்ணி தொழில் பண்ணுறவங்களுக்கு ஓகே தான். ஆனால் இந்த க்ரியேட்டிவிட்டி மைண்டை வச்சு தொழில் பண்ணுறவங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்க, அந்த மாதிரி கன்சல்டிங் லைனில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் நெருக்கடி கொடுக்கும். அதே மாதிரி குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கேர் எடுத்து பார்த்துக்கணும். எப்படி நம்ம முதல் நாள் சொன்னோமோ அது மாதிரி பரணியில் ஆரம்பித்து இப்போ பூரத்தில் இந்த 10ஆவது நாள் முடியுது. இதுபோல் நம்ம பார்க்கும்போது நம்ம ஜனன ஜாதகத்தில் இந்த நான் சொல்கிற நட்சத்திராதிபதி என்ன கிரகம்னு பார்த்துக்கோங்க. 8ஆம் இடம் 12ஆம் இடம் கிரகமாக இருந்தால் அந்த நாளில் நம்ம புது காரியங்களை தவிர்க்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.